இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் மோசே வழியாக எல்லா மக்களுமே இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் காணுகிறோம். மோசே வழியாக 72 பேருக்கு அந்த சிறப்பான ஆவியின் அருள் கிடைக்கிறது. ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய குரலாக உலகில் பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் பேச வேண்டும். கடவுளை வார்த்தை வழியாக செயல்படுத்த வேண்டும், பிரசன்னப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்கு இந்த உலகம் தருகின்ற செல்வம் அழியக்கூடியது, அழிக்கக்கூடியது என்பதை உணர்வார். இது 2வது வாசகம். நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு அவரை தடுக்க பார்த்தோம் என்று யோவான் இயேசுவிடம் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? தடுக்க வேண்டாம். ஒரு மனிதன் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய குரலாக ஒலிக்கின்றவன், இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழவும் சாட்சி பகரவும் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கவுமாக இருக்கிறவன் அவ்வளவு சுலபமாக தன்னுடைய கன்விக்ஷனிலிருந்து, அடித்தளத்திலிருந்து, அவனுடைய வாழ்க்கை அடித்தளத்திலிருந்து மாறுபடவே மாட்டான். சூழ்நிலைகள் 1000 வரும், 1000 பேசுவார்கள். ஆனால் அவன் எப்பொழுதும் இயேசுவை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டவன். ஆகவே இயேசுவை சார்ந்து வாழ்வதற்காக அவன் கண், கை, கால் என்று இந்த உலக ஆதாயங்களை எல்லாம் பிடுங்கி எறிய எப்பொழுதும் தயாராக இருப்பான். ஆகவே யாரையும் தடுக்க வேண்டாம், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய போதனை மிக மிக மென்மையானது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய வாசகம் தெரிவிப்பது என்ன? இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி தெரிந்திருந்தால் போதாது, அவரை பற்றி நம்முடைய வாழ்வு பற்றி கொண்ட வாழ்வாக மாற வேண்டும். அவரை பற்றி கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டால் உலக ஆதாயங்கள் நம்மை அசைத்து பார்க்காது, உலக புகழும் பெருமையும் நம்மை அசைத்து பார்க்காது. உலகிலே நம்மை பற்றி பலர் பலவிதமாக, நல்ல விதமாக பேசலாம், எதிர்ப்பதமாக பேசலாம். நாம் மாறவே மாட்டோம். காரணம் என்ன? நாம் பற்றி கொண்டிருப்பது பற்றற்றான் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழலிலும் உம்மையே ஒப்பற்ற செல்வமாக நாங்கள் கருதி பற்றி கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். உம்முடைய வார்த்தைகளே எங்களுடைய வாழ்வாக்கும்படி நாங்கள் அனைவருமே இறைவாக்கு உரைக்கின்ற அளவிற்கு உம்மோடு நாங்கள் ஒட்டி பிணைந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி எங்களையே வாழ்வாக்கி கொள்வதனால் இந்த உலக சூழல்கள் எங்களை மாற்ற முடியாது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து உற்சாகமாக வாழ்க்கை பயணத்தை தொடரச் செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென்.